வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் ரிஷபராசியில் ஜென்மத்தில் இது வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யலை. காரணம் என்னன்னா, ரிஷபராசிக்கு நேரடியான பாதகாதிபதி தான் குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதியில் வரும் பொழுது 100% சாதகமான பலன்கள் தான் கொடுத்தாகணும். இது ஜோதிட விதி. புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரகதியில் வராரு. மிருகசீரிச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி, ரிஷபராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவுடைய சாரம் வாங்கி மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் தான் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அந்த தருணம் 100% ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு, குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த செவ்வா, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வா ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு குரு பகவான் வக்ரம் அடைகிற தருணத்தில். இதனால் படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும். அதே மாதிரி திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பறக்க பறக்க பாடுபடுறனுங்க, பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. உழைப்பு மட்டுமே இருக்குது, உயர்வில்லை. யாரோ பொழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற அப்படின்னு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக இருக்கும். 115 நாளுங்க. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 3 மாதம் 25 நாள், 115 நாள் குரு பகவான் வக்கரத்துக்குள்ளார போகிறாரு. அந்த 115 நாள் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பொற்காலமாக இருக்கும். ரிஷபராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவான் பார்ப்பார். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியே போகலாம்னு இருக்கிறனுங்க, போகவே முடியலன்னா இந்த நேரத்தில் வெளியேறலாம். பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் பூர்வீகத்தில் இருந்து சாதிக்கிறத விட வெளியில் போய் சாதித்தது தான் அதிகம். பூர்வீகத்தில் சம்பாதிக்க முடியுமே தவிர அது அப்பா வாங்கின சொத்தாக இருக்கட்டும், தாத்தா வாங்கின சொத்தாக இருக்கட்டும், அந்த சொத்து பத்திலிருந்து நீங்கள் சம்பாதிக்க முடியுமே தவிர பெருசாக சாதிக்க முடியாது. அப்போ நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளார இருக்குதா, இது நல்ல ஒரு தருணமாக இருக்கும். அதுபோக திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால நிச்சயமாக மனசார சொல்கிறேன், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்கிறவங்க மீண்டும் இணையறதுக்கும், இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்க மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம் இந்த நேரம், இந்த குரு பகவான் வக்கர பயிற்சி காலகட்டத்தில். அப்போ புரட்டாசி 23ஆம் தேதினா ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம், இந்த 3 மாதமும் இந்த வரவு செலவுக்கு, இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். அப்போது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மிருகசீரிச நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, திடீர் கல்யாணம் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நிச்சயமாக திடீர் கல்யாணம் ஏற்படும். 2 நாளில் வரன் பார்க்கறது, 4 நாளில் கல்யாணம் பண்ணுறது நம்ம படத்தில் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலருக்கு நடக்குது. அந்த மாதிரி திடீர் கல்யாணம் கூட இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு, ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்படும். அதுபோக மன அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரு. செவ்வாவுக்கு நட்சத்திரம் கொடுத்துட்டு, திருமண ஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் புத்திரகாரகன் நட்சத்திரமும் கொடுத்துட்டு அவருடைய நட்சத்திரம் வாங்குறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் திருமணத்தில் எந்த அளவுக்கு நல்லது செய்தோ அதே மாதிரி திருமணம் நடந்து புத்திரபாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது சிறப்பான நேரம். பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சு போட்டங்க, ஒரு நல்லது நடக்கலைங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு குரு பகவான் வக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் 100% புத்திர செல்வம் பெருகும்.
இந்த தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ விசேஷம். புத்திரபாகியம் ப்ராப்ளம் இருக்குது, புத்திரபாகியத்தில் பிரச்சனைகள் இருக்குதுங்க, தாமதம் இருக்குதுங்கன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த குரு பகவான் வக்கர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் புரட்டாசி 23 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய தருணத்தில் தை மாதம் 22 தேதிக்குள்ளார திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் திருத்தலத்துக்கு ஒரு முறை, சமயபுரத்து மாரியம்மன் திருத்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயம் பிரமாதமாக இருக்கும் இந்த தருணம். அதுபோக இந்த குரு பகவான் மட்டும் இல்லைங்க, எல்லா கிரகங்களும் எந்த பாவகத்தில் இருக்கிறாருன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது முக்கியம். ரெண்டாவது எந்த பாவகங்களை பார்க்குதுன்றது முக்கியம். குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. ஒன்று 5வது பார்வை, புத்திரபாகியம் வளர்ச்சி கொடுக்குன்னு சொன்னேன். ரெண்டாவது 7வது பார்வை, அதாவது திருமணஸ்தானம்னு சொன்னேன். திருமணம் நடக்கும், இல்லை திருமணம் முடிஞ்சு விவாகரத்தான நண்பர்களுக்கு மறுமணம் ஆகும். எப்படி பார்த்தாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் பெறுகிறதுக்கு உண்டான அருமையான நேரமாக இந்த நேரம் இருக்கும். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய நேரம், உங்களுடைய மணவாளன், உங்களுடைய கணவருக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த நேரம். இல்லை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம். என்னுடைய மனைவி இந்த மாதிரி நர்சிங் படிச்சிருக்குதுங்க, இல்லை வாத்தியார் துறையில் டீச்சருக்கு படிச்சிருக்குதுங்க, அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறோம், செட்டே ஆகலைங்க அப்படின்னா இந்த தருணத்தில் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கணும். உங்களுடைய மனைவி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரிங்க, உங்களுடைய மனைவிக்கு வேலை வாய்ப்பு உருவாகும், இல்லை உங்கள் கணவருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். அதுக்கான 100% சாத்திகமான ஒரு நேரம் இந்த நேரம். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் குரு பகவான் பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. இந்த 9வது பாவகத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரிப்படுத்தும். அதுபோக வாகன யோகமும் ஏற்படுத்தும். கார்த்திகை 16 தேதிக்கு மேற்கொண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 2025 ஃபஸ்ட்டில், அப்புறம் டிசம்பர் ஜனவரி இல்லையா, அந்த தருணங்களில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். ஜனவரி மாதத்தில் நிறைய நண்பர்கள், ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் மாற்றங்கள், அப்டேட்டு. 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறனுங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வக்கர பயிற்சி ஆகின காலகட்டத்தில் 10,000 ரூபாய் சம்பளம் 16,000 ரூபாய் வரும். கிட்டத்தட்ட 60% உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது. மற்ற ராசி காட்டிலையும் இந்த ரிஷபராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் ரிஷபராசி நண்பர்களுக்கு 100% வரும், வந்தே தீரும். அதில் மாற்றங்கள் இல்லை. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.